ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து எம்ஜி அவங்கள தான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி அவங்களோட பர்த்டே. ஸோ அவங்க பர்த்டேக்கு விஷ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்றனால நான் இன்றைக்கி ட்ரா பண்ணுறேன். நான் ரொம்ப நாளாக ட்ரா பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால் இன்றைக்கே ட்ரா பண்ணிடலான்ட்டு ட்ரா பண்ணி போட்டிருக்கேன். என்னோடய ஃபேவரட் யூடியூபர். ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரா பண்ணி ஆகணும்னு ஒன் டேயில் ட்ரா பண்ணேன். ஸோ எனக்கு டோட்டலாக இந்த ட்ராயிங்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 hours கிட்ட தான் நான் எடுத்துக்கிட்டேன். கேப் விட்டு தான் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் கேப் விட்டு தான் ட்ரா பண்ணேன். ஸோ டோட்டலாக கவுண்ட் பண்ணுறப்ப 8 hours ஆச்சு. பட் நான் வந்து உங்களுக்கு இது ஸ்பீடு எடிட் பண்ணி இதெல்லாம் பண்ணி 9 minutesக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பீட் வீடியோ தான். இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பிளைனும் பார்க்க முடியாது. அண்டு நானும் இதில் எந்த ஒரு எக்ஸ்பிளைனும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அண்டு ரியல் டைம் வீடியோவும் போட்டிருக்கோம், இதுக்கப்புறமும் போடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பீடு வீடியோ தான். பட் என்னோடய ஃபேவரட் யூடியூபர் நான் அவங்களுக்காக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அண்டு இதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். டீட்டெயிலாக எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் நான் என்ன பென்சில் என்ன பேப்பர் யூஸ் பண்ணேன் அப்படின்றத மட்டும் இப்போ சொல்லிடுறேன். நான் வந்து ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி வாங்கினேன், அன்பாக்சிங்கும் பார்த்தோம். H&P ட்ராயிங் கிட்டு, அந்த கிட்டில் இருக்க பென்சில்ஸ் தான் யூஸ் பண்ணேன். அண்ட் அதில் இருக்க முக்கால்வாசி மெட்டீரியல்ஸ் என்ன சொல்ல, பேப்பர் ஸ்டம்ப்ஸ் இது தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அண்டு மேக்கப் ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணேன். அண்டு அப்சரா மெக்கானோ எரேசர், நீடட் எரேசர், நார்மல் எரேசர் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு பேக்ரவுண்டை வந்து நான் டூடுல்ஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப நாளாக டூடுல்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு, பட் டைம் இல்லை. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு ட்ராயிங்கில் பேக்ரவுண்டில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ ட்ரை பண்ணேன், எனக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணால் எனக்கு இன்னும் டூடுல் நல்லா வருவோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு இன்னும் டீட்டெயிலான மெட்டீரியல்ஸ் 1-2 சொல்ல மறந்துட்டேனாலும் உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்றத கொடுத்துட்றேன். அண்டு இன்னொன்று என்ன பண்ணலான்னா, நான் H&P ட்ராயிங் கிட் இருக்குன்னா அந்த கிட்டோட லிங்க்கையும் கொடுத்துட்றேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து லிங்க் வந்து வீடியோவில் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னாலும் செக் பண்ணி பார்க்க மாட்டேறீங்க. எனக்கு வந்து லிங்க் சென்ட் பண்ணுங்கள், தனியாக சென்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ சென்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படி வேணும்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக இன்ஸ்டாகிராமில் கேட்கலாம். இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். இன்ஸ்டாகிராம் ஐடி, மெயில் ஐடி எல்லாமே எல்லா வீடியோலையுமே நான் கொடுத்துருவேன் டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டீட்டெயிலாக என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன். அண்டு ஷீட், என்ன ஷீட் யூஸ் பண்ணேன் அப்படின்றத சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா. எப்போயுமே நான் யூஸ் பண்ணுற என்னோடய ஃபேவரட் ஆல் டைம் ட்ராயிங் ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரட். அண்டு மதுரைக்குள்ளே மட்டும்தான் கிடைக்கிது. ஸோ நான் ஆன்லைன்லேயும் சர்ச் பண்ணி பார்த்தேன், பட் கிடைக்கல. ஆல்ரெடி அவங்கள்ட்ட நான் சொல்லியிருந்தேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயே இந்த ஆல் டைம் ஷீட் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. நான் வந்து ஆல் டைம் ஷீட் வந்து மதுரையில் மீனு என்டர்பிரைசர் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரில் தான் வாங்கினேன், ஆர்ட் மெட்டீரியல் ஸ்டோர். நான் மேக்ஸிமம் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸ்டார்டிங்கில் வந்து நான் இங்கே வாங்கிட்டு இருந்தேன். பட் இந்த பேப்பர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சனால நான் அங்கேயே வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி தான் கேட்கணும், கொரியர் இது பண்ணுவாங்களா என்ன அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கொஸ்டின், நான் சொல்லணும்னு நினச்சி மறந்து போயிட்டேன். பட் ஷீட்டை பற்றி நான் சொல்லவும் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. கண்டிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். நான் வந்து அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்போயுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸையும் மேக்ஸிமம் கொடுத்துருவேன். அப்படியே மறந்துட்டாலும் அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணதுக்கப்புறமாவது நான் வந்து எடிட் பண்ணி கொடுத்துடுவேன். ஸோ நீங்கள் 1 or 2 hours கழித்து வந்து பார்த்தாலும் அந்த இதுக்கு இருக்கும். நான் ஏன்னா சில டைம் மறந்துடுவேன், அதனால் அதுக்கப்புறம் திடீர்னு ஞாபகம் வந்து மறுபடியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ், என்ன ட்ராயிங்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நான் கமெண்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எல்லோரும் கேட்குற ட்ராயிங் டியூட்டோரியல்ஸும் போட்டுட்ருக்கேன். அண்ட் லாஸ்ட் டைம் வந்து கலர் பென்சிலே வேணும், ரியல் டைம் வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கூடிய சீக்கிரமே வரும். அண்ட் அதுக்கு முன்னாடி கிராஃபைட் பென்சிலில் இன்னொரு ரியல் டைம் வீடியோ சின்ன போர்ட்ரேட்டாக பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
ஏன்னா நம்ம ஹாரி பாட்டர் ட்ராயிங் வந்து ரொம்ப பெருசாக பண்ணோம், எனக்கு டீட்டெயிலாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியே எனக்கு தோணலை, நான் கம்மியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நம்ம வந்து A4 சைஸில் அதுலேயும் கொஞ்சம் குட்டியாக A5ல் ட்ரா பண்ணி நான் அவுட்லைன்லாம் போட்டு வச்சுருக்கேன். A4ல் A5 சைஸில் நான் அவுட்லைன் போட்டு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி குட்டியாக ட்ரா பண்ணி போட்டால் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒரே வீடியோவில் மொத்தமாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 or 2 ஹவர்க்குள்ளே நம்ம வந்து ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரியல் டைம் வீடியோவில் அதாவது ஸ்பீட் எடிட் பண்ணாமல் பார்த்துக்கிறேன். அப்படியே ஸ்பீட் எடிட் பண்ணாலும் அது மேக்ஸிமம் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண ரைட் சைடு ஃபேஸு ஷேடிங் கொடுத்தது அண்டு லெஃப்ட் சைடும் கொடுக்கணுமா அப்படின்னு நினச்சிட்டு நான் ஸ்பீட் எடிட் பண்ணியிருப்பேன். ஒருவேளை அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லிவிடுவேன். எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இருந்தாலும் நிறைய கொஸ்டின் கேட்குறது நல்லது தான். கேட்ட கொஸ்டினே திரும்ப திரும்ப கேட்குறது ரொம்ப தப்பு. ஏன்னா கமெண்ட்ஸ்லேயே நான் போய் பார்க்குறேன், ஒரே கொஸ்டினை 10 டைம் மேலே கேட்குறீங்க. நான் அதுக்கும் ரிப்ளை பண்ணுறேன், பட் இருந்தாலும் அதே கொஸ்டினை திரும்பவும் கேட்குறீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதுக்கு என்ன நான் ரிப்ளை பண்ணுறதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரே கொஸ்டினாக கேளுங்க. அண்டு கமெண்ட் செக்ஷனில் எந்த டீட்டெயில்னாலும் கேட்கலாம், அண்டு எந்த டுட்டோரியல்ஸ் வேணும்னாலும் சொல்லலாம். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுவேன். அண்டு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து நீங்கள் கிராஃப்ட் சேனல்னு சொல்லிட்டு கிராஃப்டே போடலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ரீசன் வந்து தெரியும், நான் கிளாஸ் கொஞ்சம் போயிட்டுருந்தேன் அப்படின்றனால என்னால் போட முடியல. ஸோ இனிமேல் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த ரியல் டைம் ட்ராயிங் வீடியோவை போஸ்ட் பண்ணுறதுலே கொஞ்சம் டைம் போயிடுச்சு. இனிமேல் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ராயிங் அண்ட் கிராஃப்டையும் மாற்றி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கிளம்புறேன். நீங்கள் வந்து வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். அண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னைய கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராம், இமெயிலில் எதில் வேணாலும் கேட்கலாம், நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, நீங்கள் இப்போ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். நான் இப்போ கிளம்புறேன். அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வந்து ஃப்யூச்சரில் போடுற எல்லா ட்ராயிங் வீடியோவும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் வந்து என் சேனலை தேட வேண்டியதாக இருக்கும். அண்ட் அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் போட்டுருங்க, அப்போ தான் இது எல்லாருக்குமே ரீச் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கிளம்புறேன். டாடா, பை பை, see you.